ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டான வெங்காய பக்கோடா. இந்த வெங்காய பக்கோடா நம்ம செஞ்சு வச்ச பிறகு கூட ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இந்த வெங்காய பக்கோடாவை ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெங்காய பக்கோடா செய்ய ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் ரொம்ப தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பல் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம உப்பு சேர்த்து வெங்காயம் பிசைகிறப்ப வெங்காயத்திலிருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா நம்மளுடைய வெங்காய பக்கோடா ரொம்பவே நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த வெங்காய பக்கோடாவை நம்ம பிசைய போகிறோம். அதனால் உப்பு சேர்த்து வெங்காயத்தோடு பிசைகிறப்போ நம்மளுக்கு வெங்காயத்தில் இருந்த தண்ணியே போதுமான அளவு இருக்கும். இப்போ பார்த்திங்களா வெங்காயத்துலேருந்து நல்ல தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வெங்காயம் நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அடுத்தது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அதாவது நம்ம 350 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்தோம்ல, அப்போது கடலை மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மாவோட அளவு பார்த்திங்கன்னா வெங்காயம் அளவை விட ஒரு 100 இல்லைன்னா 150 கிராம் அளவுக்கு குறைவாக இருக்கணும். அடுத்தது இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை எதுக்காக எடுத்து வைக்கிறோன்றதை நான் உங்களுக்கு பின்னால் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணியெல்லாம் விட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கடுத்து இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா நம்ம குக்கிங் சோடாவை இந்த வெங்காயத்தோடு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வெங்காயத்தோடு சேர்த்த பிறகு நம்ம கையால் இந்த மாவை வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். நல்லா அழுத்தி பிசையக்கூடாது. அடுத்தது நம்ம இந்த மாதிரி திருப்பி விடுறப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாவு வெங்காயத்தோட ஒட்டாமல் தனியாக கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்ட பிறகு மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் ஸ்டவ் மேலே கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம காய வைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த வெங்காய பக்கோடாவை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சிடலாம். அதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நம்ம கையை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மறுபடியும் இந்த மாவை ஒரு முறை திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ கூட இந்த மாவை நல்லா அழுத்தி பிசையக்கூடாது. லேசாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டால் போதும். அடுத்தது இந்த வெங்காய பக்கோடாவை நம்ம எண்ணெயில் போடுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போடக்கூடாது. கையில் நிறைய எடுத்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டே நீங்கள் எண்ணெயில் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய பக்கோடா எண்ணெயில் போடுறப்ப எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நான் இந்த வெங்காய பக்கோடாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இந்த எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிறப்போ நம்ம பக்கோடா சேர்த்தா தான் நம்மளுக்கு பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அடுத்தது ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குறப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம சேர்த்த பிறகு ஃப்ளேமை நம்ம மீடியமாக வச்சுக்கணும்.
அதுக்கடுத்து இந்த பக்கோடா மாவை சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன பிறகு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி வெங்காய பக்கோடாவை திருப்பி விடுறப்போ ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஃப்ரை ஆக விட்டுட்டு திருப்பி விட்டிங்களன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கலரோட ஃப்ரை ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய பக்கோடா நல்லா ஃப்ரை ஆகி இருக்குது. அதே நேரத்தில் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த கலர் வந்த உடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சோம்னா இந்த வெங்காய பக்கோடாவில் இருக்கிற ஹீட்லேயே இந்த வெங்காய பக்கோடா இன்னும் கொஞ்சம் கலர் கூட சேஞ்ச் ஆகும். அடுத்தது நம்ம இன்னொரு பேட்ச் வெங்காய பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கிற மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி கையில் லேசாக நனைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி லேசாக திருப்பி விட்டுட்டு அதையும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துருக்க இந்த வெங்காய பக்கோடாவையும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு எடுத்திங்களன்னா அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காய பக்கோடாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற வெங்காய பக்கோடா விட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காய பக்கோடா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குது. இது செஞ்சு வச்ச பிறகு கூட ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த வெங்காய பக்கோடாவை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோடு என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.